புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பகல் வெல்லும் கூகையை காகை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. நேரமறிந்து செயல்பட்டால் அரசனானாலும் அவருக்கு வெற்றி நிச்சயம் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அத்தகைய நல்ல நேரத்தை ஆராய்ந்து உங்களுக்கு அளித்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முயற்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்திடுவது ஒன்றே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் குழு நியமன தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, தேங்க்யூ. ஐயா, உங்களுடைய விளக்கங்களாகட்டும், அதாவது ஜோதிட அந்த அடைவுகளை பற்றி சொல்கிறதாகட்டும், கிரகங்களாகட்டும், அதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னே சொல்லலாம் ஐயா. அந்த அளவுக்கு உங்களுடைய துல்லியமான விளக்கங்கள் நேயர்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறதுக்கான இடமே கிடையாது. அந்த வகையில் வழக்கமாக கேட்குற கேள்வியாக இருந்தாலும் இந்த வாரமும் கேட்கலான் இருக்கேன். அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட திருமணங்கள் பந்தங்கள் ஒன்றா ஆகிறாங்க, கல்யாணமும் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா பிரிவினை அப்படின்னு ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, மூன்றாம் நபர் குறுக்கீடு, இப்படிலாம் பிரிவினைகள் வருகிறது. இதனால் ஏன் அப்படி பிரிகிறாங்க, அப்புறம் எதுக்கு கல்யாணம் ஆகுது, இதனுடைய கிரக அமைப்புகள் தான் காரணமா அப்படிங்கிற குறித்து விளக்கம். எல்லாமே கிரக அமைப்பினுடைய அடைவின் காரணமாகத்தான் இந்த உயர்வு தாழ்வு பிரிவினை சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை எல்லாமே அந்த வினைப்படி தான் நடக்குது. இந்த அடிப்படையில் கடந்த வாரம் கரூர் அலுவலகத்தில் ஒரு 3 குடும்பம் ஒன்றாக வெளி மாநிலத்திலிருந்து என்னை பார்க்க வருகிறார்கள். வந்திருந்தவருடைய ஒரு பையனுடைய ஜாதகம் பார்க்கிறேன். கடகலக்னம். கடகலக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று குருவோட, சனி -பாயிண்டில் இருந்தது. எடுத்தோன்னே அந்த பையனுக்கு வயது 36 வயது. எடுத்து இப்படி கேட்குறாங்க, என்ன தம்பி கல்யாணம் ஆகி பிரிவினை ஆகி மறு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க? சார் அதுக்கு தான் சார் வந்திருக்கோம், கல்யாணம் ஆயிடுச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு, மீண்டும் வாழ்க்கைக்கு. உங்களிடத்துல கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தபோது என் பையனுக்கு நீங்கள் சொன்னீங்க, யாரை கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை நிலைக்காது. திருமணத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல பார்க்க வரும் பொழுது உங்கள் பையனுக்கு யாரை திருமணம் செய்தால், ஏன் இந்திரலோகத்து சுந்தரியை திருமணம் செய்து வைத்தாலும் இந்த பையனுக்கு முதல் வாழ்க்கை நிலைக்காது. இளையதாரத்தால் தான் தித்திக்கணும், இளையதாரத்தால் தான் உங்கள் மகனுக்கு வாழ்க்கை என்று அன்றைய தினமே நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரும் பொழுது இதுதான். அதே போன்று இன்றைக்கி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, பிரிஞ்சாச்சுங்க. அப்போ தான் சார் சொன்னார், அதே மாதிரி நடந்துச்சு. மீண்டும் மறு வாழ்க்கையை இவரை தவிர பொருத்தத்தை கடைப்பகுதியில் பார்க்கும் பொழுது இப்படி தான். அப்போது இந்த பையனுக்கு அந்த தன்மை குடிகொண்டிருக்கிறது. கடகலகடத்திற்கு 4ஆம் பாவத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலே சுகம் கொடுக்க இளையதாரமாக ஒரு பெண்மணி வந்தாக வேண்டும். 7ஆம் பாவாதிபதி சனி 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அது சூரியனோட நேரடியான பார்வையில் தொடர்பு கொண்டிருக்கிறது. செவ்வாயால் தொடர்பு கொண்டிருந்தால் முதல் வாழ்க்கை தோல்வியாகி மறு வாழ்க்கையால் தான் இவருக்கு உயர்வு. இதுதான். அதே மாதிரி செகண்ட் லைஃபுக்கு வந்தார். கூட தன்னுடைய சகலை, யாரும் இந்த பையனுடைய அப்பாவுடைய சகலை கூட சகலபாடியெல்லாம் கூப்பிட்டு வந்துடு. அவர் ஜாதகத்தை பார்க்குறேன், இப்படின்னு தான் கையில் தான் வாங்குறேன். ஐயோ அப்படின்னு. ஏன்னு இவர் கல்யாணம் பண்ணுனா என்ன, கல்யாணம் பண்ணல, பிரிஞ்சே தான் வாழ்க்கை நடத்துவார்னு சொன்னோன்னு அத்தனை பேரும் 6 பேர் வந்து 6 பேரும் இவர் உள்பட காயில் சிரிக்கிறாங்க. எப்படியாவும் பொண்டாட்டியோட குப்பை கொட்டினேன் அப்படின்னு கேட்குறேன். மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே குரு. அப்போது 1 வருஷம் ஆகல, 16 வருஷத்தில் இவர் மனைவியோட இருந்ததே ஜஸ்ட் இருந்தால் 1 வருஷம் 2 வருஷம் தான் மொத்தமாக வாழ்ந்துருப்பார். மலேசியாவில் போய் மலேசியா சிங்கப்பூரில் வேலை நிமித்த ரீதியாக பிரிஞ்சு நீ பிரிஞ்சிருந்தாலுமே உனக்கு ஃபோன் மூலயமாவே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் சொன்னதுக்கு அவர்களெல்லாம் சிரிப்பு தாங்கலை. என்னப்பா இப்படின்னா இதுதான் உண்மை.
அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் என்ன சார் படம் பிடிச்சி பார்த்தா மாதிரியே சொல்கிறாரு அங்கே நடக்கிறது அப்படின்னா இதுதான் எழுதப்பட்ட ரூல். மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் குரு தனித்து இருக்கிறார். அப்போது என்னுடைய மனைவி ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். அது ஓரலாக பாருங்கள், சாரலாக பாருங்கள், அப்படியே மொத்தமாக பார்க்கலனாலும் பாருங்கள். இதுதான் இங்கேயே தெரிஞ்சு போச்சே இது லட்சணம் என்னன்றது. அதாவது ஓட்ட பாத்திரம் தானே ஒன்று சேரும். அப்போ ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு தான் ஒன்று சேரும், மைனஸ் இது மைனஸ் தானே ஒன்று சேர்ந்துருக்கு. அங்கே என்ன வாழப்போகுது அப்படின்னோடனே இல்லை சார் நீங்கள் ஒரு வார்த்தையாவது பாருங்கள் நீங்கள் சொன்னதுக்குன்னா. அப்போ அந்த பெண்மணி அவர்கள் பிறந்திருக்கிறது மேஷ லக்னம். மேஷ லக்னம் 7 சுக்கிரன். ஐயோ அது அப்படின்னு என்னையான்னு, இது கணவனை கொல்லக்கூடிய ஜாதகம், இது மனைவியை கொல்லக்கூடிய ஜாதகமா. இந்த 2 விதியும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால தான் 16 வருஷம் வாழ்க்கையில் ஓராருக்கு 1.5 வருஷம் வாழ்ந்ததே பெரிய விஷயம். கூட இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வாழ்ந்தது வழிப்போக்கன் மாதிரி ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போனாலும் 10 நாள் 15 நாளில் பெரிய தகராறாகி தான் அவர் வெளியே போவார். அப்போது எல்லாம் சம்பாரித்து கொட்டோன்னு கொட்டுறேங்க. எனக்கு மதிப்பே கிடையாது. அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, தன் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, ஏன் என் வீட்டில் வளர நாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட கட்டின கணவனுக்கு கிடையாது. இது எழுதப்பட்ட விதியா. உனக்கு மதிப்பெல்லாம் கொடுத்தா நீ உயிரோடு இருக்க முடியாதியா. காரணம் என்ன, ஒருமித்து சங்கமித்து நல்ல வாழ்க்கை வாழனா ஒன்று நீ போயிடணும், இல்லை அந்த பொண்ணு போயிடணும். இதுக்கு என்ன காரணம், மேஷ லக்னம். அந்த பெண்மணி மேஷ லக்னத்துக்கு 7 என்ன உட்காந்துருக்குன்னா சுக்கிரன் தனித்து அமரலை. அது யாரோட கூட இருக்கணும், அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியோட அவமான சின்ன ஸ்தானாதிபதியோட மேஷ லக்னத்துக்கு 7 செவ்வாய். இது என்ன பண்ணும், வாழவும் கூடாது பிழைக்கவும் கூடாது. இந்த செவ்வாய் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா இந்நேரம் எப்போவோ கணவனை காலி பண்ணியிருக்கும். அதனால தான் இவர்களை என்ன பண்ணிடுச்சுன்னா, இவர் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி வெளியில் அந்த குப்பைகளை வெளியே கொண்டு போய் கொட்டுற மாதிரி இவர் அழகாக பிரித்து வாழ்க்கை. சார் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் சார், என் பணம் மட்டும்தான் சார் என் குடும்பத்துக்கு போகுது. நீ அதுக்காகவே பிறந்தவன் தான், ஏன் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கத்தில் ஒரு குப்பைக்கு கூட மதிப்பு இருக்கும், உனக்கு இருக்காதுன்னு சொன்ன வார்த்தை அதுதான் உண்மை. அப்போது மிதுன லக்னம்மா, மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் குரு தனித்து இருக்கிறார். அதே போன்ற ஒரு பெண்மணி அவர்கள் ஒரு பெண்ணை அழைச்சி வர்றா. ஏற்கனவே அந்த பொண்ணு என்கிட்ட பார்த்த பரிச்சயம் உண்டு, இன்னொரு பொண்ணு. அப்போ பாருங்கள், அவங்க அந்த பெண்ணு வந்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 7 சுக்கிரனும் சந்திரனும். இது முதல் வாழ்க்கை போயிடும். இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிவிடுவேன். நல்ல ஒருமித்து நகமும் சதையுமாக அப்படின்னு ஒருமித்த தம்பதியாக இருந்தால் கூட வாகன விபத்துலையோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ ஏதோ ஒரு நோயாலேயோ அழகாக இவர்களை கொண்டு போயிடுது. அடுத்து பாருங்கள், அதே போன்று இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பிரிஞ்சிடும்னா அதேமாதிரி பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்ச பொண்ணு ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வரும். அந்த பெண்ணு வந்து தொழில் ஃபேக்ட்ரி, யான் ட்ரேடர்ஸு, பெரிய பெரிய மில்லு ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காங்க. ஒரு மில்லுக்கு 3 மில்லு வச்சுருக்காங்க. அப்போது பொள்ளாச்சியிலேருந்து வர்றாங்க. மிதுன லக்னம், லக்னத்தில் குருவும் செவ்வாயும். அந்த குரு அந்த இடத்துல இருக்கிறதே என்ன பண்ணுதுன்னா, முதல் வாழ்க்கை எப்படியும் ஆட்டங்கணும். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சார் எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது, நான் பிரிஞ்சே வாழ்க்கை நடத்துகிறேன். 2வது வாழ்க்கையை பற்றி நான் சிந்திக்கலை, ஆனால் எனக்கு இப்படி தான் லைஃப். அதே மாதிரி தொழில் ரீதியாக தொழிலில் தான் நீ கிங்காச்சம்மா. லக்னத்தில் குருவும் செவ்வாயும் உட்காந்துருந்தால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 2 9 கூடிய தர்ம கர்ம தனபாக்கியாதிபதியினுடைய அமைப்பு லக்ன கேந்திரத்தில் இருக்கிறனால என் வாழ்க்கையை பற்றியே நான் கேட்க வரல சார். அவனை கட்டி நான் போராடினா தான் சார் மிச்சம், அவங்க தள்ளியாச்சு. ஆனால் இன்னொரு எப்படி இருக்கும், உனக்கு அடிஷனலாக ஒரு வாழ்க்கை இருக்குதுமான்னு கேட்டேன். இல்லை சார் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. எப்படி பார்த்தீங்களா, 11 கூட இளையதாரம் சுகம் கொடுக்கும் சுகஸ்தானத்தில் இருந்தாவே அப்படியே தூக்கி போட்டுட்டு மறு வாழ்க்கையை கொண்டு வரணும். இவர்களாம் அந்த அமைப்பு, அவங்க கேரக்டரை அவனை கொச்சப்படுத்த முடியாது. இது விதி. எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு. அதே பாருங்கம்மா, மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு அந்த 3ல் சுக்கிரன் இருந்துட்டு சனியால் டச்சில் பார்வையில் இருந்துட்டு அடேங்கப்பா இவர்களுக்கு ஒரு லைஃப், ஒரு கணவன் ஜாதத்தில் இப்படி இருந்தால் நல்ல மனைவி வைக்கிறாங்கம்மா. அதே மாதிரி மனைவி ஜாதத்தில் இந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் 3ல் இருந்து சனியோட டச்சு பார்வையில் இருந்து மேஷ லக்னத்துக்கு 3ல் சுக்கிரன் சனி நேரடியான பார்வையில் இருந்தால் அற்புதமான கணவன் மனைவிம்மா. இவர்களுக்கெல்லாம் இந்த ராகு காலத்தில் யமகண்டத்தில் அஷ்டமி நவமியில் ஒரு மைனஸான நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்தா கூட இவங்க வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும், உயர்ந்தே வாழ்க்கை நடத்துவாங்கம்மா. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னரையும் பார்க்கலாமா. ஐயா, இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க மேஷ லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு பிரிவினை இருக்கும், 2ஆம் திருமணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இது எல்லா லக்னத்திற்குமே பொருந்தும்? அப்படி கிடையாதுமா, அப்படி எடுத்துக்கூடாது. எல்லா லக்னத்துக்கும் பொருந்துமான்னா, களத்திர காரகன் களத்திர கிரகங்கள் 7ஆம் பாவத்தில் ஒரு கேந்திரம் மறுகேந்திரம்ன்றது ஒரு கணக்கெல்லாம் இருக்குமா, அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு பெண்ணு பாருங்கள்,
ஒரு ஒரு தம்பி வந்து என்னிடத்துல பார்க்கறது ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கிறார். இது யூடியூப்பில் கூட நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ரிஷப லக்னத்துக்கு 8ல் வந்து குரு, அதனோட புதன் பின்னப்பட்டிருக்கிறது. 2வது லக்னத்துக்கு 7ல் இந்த சூரியன், லக்னத்துக்கு 9ல் செவ்வாயும் உச்சம் பெற்று சுக்கிரனோட கூடியிருக்கு. அப்போ அவருக்கு ராசி பாருங்கள், ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அவருக்கு அமர்ந்திருந்தது. அப்போ கரெக்டாக அவருக்கு ராகு திசை உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல தொழில் ஓரளவுக்கு அப்படியே மேன்மையாக வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் என்னப்பா அவனுடைய தொழில்? உன்னுடைய வாழ்க்கையில் 36, 37க்கு பிறகுலாம் ஒரு நல்ல ஹை பொசிஷனான ஒரு தசை உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ தான் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ன்ற மாதிரி உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் கூடவே ஒரு மாதவியும் வந்துடுவாயா அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க? என்ன சார், என் கல்யாணம் ஆகி எனக்கு மனைவி சூப்பரான மனைவி சார்வோ, அழகு சார்வோ, அவ்வளோ அழகாக இருப்பா சார். நானும் என் மனைவியை நல்ல தாம்பத்தியத்தில் அருமையாக இருக்கிறேன் சார் அப்படின்னு. நல்லா இருப்பா. அந்த டைலாகெல்லாம் நீ ஒரு 5 வருஷம் கழித்து நீ பேச முடியாது. அப்போ வரும்போது பேசிக்கலாம். இல்லை சார், என்னுடைய மனைவியை தொட்ட விரல்களும் மனைவியை தொட்ட உள்ளங்களும் வேறொரு பெண்ணை நாடாது. இது நீ சொல்லப்பா, கரெக்டு தானேப்பா. நீ இன்றைக்கு ராமனாகவே இரு. ராவணனாக நான் உன்னை மாற சொல்லலை. விதி வெளியது மதி சிறியது என்று சொல்வதை போல் அந்த காலச்சூழலில் வரும், கவனம். சரி, போயிட்டாருங்களா? போயிட்டு 6 வருஷம் கழித்து அந்த டைம் வரும்னு, அந்த திசை வரும்னா மீண்டும் என்னை பார்க்க ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வர்றாரு. அவர் இடையிலே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். தொழில் ரீதியாக நல்லா வரும்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நல்ல படிப்படியாக டெவலப் ஆகி பல லாரி பஸ் எல்லாம் ஓடுது. தொழில் நல்ல டாப்பில் போயிட்டுருக்கு. கரெக்டாக இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்தப்போ, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சார், நான் சொன்ன ஒரு வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னப்பா சொன்னேன்? என்னன்னு சார், ஜாதக கட்டத்தை பார்க்குறேன். நீ கட்டத்தை பார்த்தோன்னே எவ்வளோதான் கிளி மாதிரி ஒரு மனைவி இருந்தாலும் மந்தி மாதிரி குரங்கு மாதிரி ஒரு பெண் வருவான்னு சொல்லி நான் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். அப்போது இதுதான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சார், என்னுடைய ஒரு பெண் வந்து எனக்கு அசிஸ்டண்டாக வந்து வேலை செய்கிறாங்க. நானும் அந்த பெண்ணும் அப்படி தான் சார். என்ன சார், என் மனைவி அழகு சார், இவ பேரழகி சார், நான் இவளை விடவே முடியாது சார் அப்படின்றான். எப்படி? இதெல்லாமே எழுதப்பட்டதனுடைய நியதி. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ரிஷப லக்னம், ரிஷப ராசி அவர் பிறந்தது. 8ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே புதன் அமரப்பெற்றிருக்கிறது. 8 குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தாலே சுக்கிரன், களத்திர காரகனுடைய நட்சத்திரத்தில். அந்த சுக்கிரன் பாதகத்தில் செவ்வாயோடு கூடியிருக்கிறான். அப்போ இது எனக்கு மனைவிக்கு தெரியாமல் அப்படியே காலம் கொண்டு போயிட முடியுமா? நான் இப்போதைக்கு ஓடுங்க வண்டி, 1 வருஷம் 2 மாதம் கழித்து உனக்கு சுக்கிர புத்தி ஒன்று என்ட்ரி ஆகும் குரு திசையில். அப்போ உன் மனைவிக்கு உனக்கும் பிரச்சனை வரும். நீ சொன்ன பார்த்தியா இந்த டயலாக் என்னாச்சு? மனைவியை தொட்ட உள்ளங்களும் விரல்களும் வேறொரு பெண்ணை நாடாதுன்றது. இதெல்லாம் அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் தான் திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுதே நிறைய கவனமாம்மா. இந்த மாதிரி 8 குடையவன் எப்படி இருக்கிறான், 7ஆம் இடத்ததிபதி எப்படி கூடியிருக்கிறான், 7ஆம் இடத்ததிபதியோட ராகுகளோ 8ஆம் இடத்ததிபதி ராகு கேதுகளோ பின்னப்பட்டிருந்தால் இவர்களுக்கா 2வது கனெக்ஷன் கம்பல்சரி வந்துடும். அது எவ்வளோதான் ஒழுக்க சீலனாக இருக்கிறான்னு சொல்லி இந்த டயலாக்லாம் ஆண் பெண்ணு சொன்னாங்கன்னு நான் எடுத்துக்கவே முடியாது. அப்படியே தள்ளி விட்டுட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மேச லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா களங்க சின்ன ஸ்தானாதிபதி. அவன் யாரோடு கூடுகிறான்? களத்திர காரகனோடு கூடுறான் மேச லக்னத்துக்கு. அப்போ இது ஒரு மைனஸ். அதே போன்று இந்த கடக லக்னத்துக்கு 4ல் சுக்கிரனும் செவ்வாயும் இருந்துட்டாவே அப்படியே தூக்கி வச்சுருவேன். இதெல்லாம் சேர்த்தவே மாட்டேன். இவெல்லாம் 2ஆம் தரத்துக்குன்னே பிறந்தான். அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டு வந்து வச்சா வாழக்கூடியவன். இல்லைனா அடுத்தவனுக்கு கல்யாணமான ஒரு பையனோட இந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக கைப்பாவே போய் உட்காந்துக்கிறான். இதெல்லாமே அப்போ பாருங்களேன், ஒரு வீட்டில் பாருங்கள், இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த தெருவுக்கே தெரியும். கடகலக்கணத்துக்கு 4ல் சுக்கிரனும் செவ்வாயும், தன்னை விட ஏஜ்டுமா 13 வயசு ஏஜ் மூத்த பெண்ணு, 2 பையனோட இருக்கிறான். அவனை கூப்பிட்டு போய் இந்த பையன் பசுங்கண்ணுமோட தாண்டா உனக்கு வருண்டான்னு. அதே மாதிரி தான் வாழ்க்கை. அவங்க அம்மா எங்கிட்ட வந்து தலையால் தண்ணி விட அழுகுறா சார். சொந்த அத்தை பொண்ணு இருக்கா சார், மாணிக்க மாட்ட செக்கு செலவு மாதிரி வளர்த்து வச்சுருக்கான் சார். இவன் தாய் மாமா கட்டுறான்னா கட்டவே மாட்டேன்றான் சார், கட்டவே மாட்டேறான். அம்மா உன் பையனுக்கு இங்கே மைனஸில் இருக்குது, என் தாய் மாமா குடும்பத்துக்கே தெரியாது சார். இவன் விட்டுட்டு வந்துட்டான்னா அழகாக மறைச்சி கல்யாணம் பண்ணிடலாம் சார். நான் ஒரு தஞ்சாவூர் சார், நான் ஊரை விட்டு கும்பகோணம் சார், நான் போயிடுறேன் சார். இந்த பையனை நல்ல பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறம்மா, அரசு உத்தியோகத்தில். அதே மாதிரி அரசு உத்தியோகமும் இவனுக்கு போயிடுன்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவனுக்கு பெரிய இதில் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அங்கத்தில் இருக்கு. இதெல்லாமே
கடகலகணத்திற்கு சுக்கிரன் 4ல் இருந்தால் சுகம் கொடுக்க பெண் வந்தாகும். வெள்ளியுடன் செய்சேரில் விதவையுடன் கூடிடுவான், விதவையுடன் சேர்ந்துடுவான்னா. அப்போ கலங்கப்பட்ட பெண்ணோட இவன் வாழ்க்கை நடத்துகிறான். 2 குழந்தையோ இருக்கக்கூடிய பாரு, இவனும் நல்லா இருக்கான். ஏன் இவனுக்கு இப்படி தான் பிடிக்கும். இது இதுதான் பொருத்த பந்தத்தில் நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆகா 9 பொருத்தம் இருக்கப்பா, 10 பொருத்தம் இருக்குன்னு எல்லாம் குறித்து கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் சார் எங்கள் ஊரில் மானாமகரத்தில் பார்த்தேன் சார், தஞ்சாவூரில் பார்த்தேன் சார், மாயவரத்தில் பார்த்தேன் சார்னு அப்படி கட்டத்தை தூக்கி போட்டேன்னு தூக்கி வச்சுறேன். என்னங்க அவர் 3 ஜோசியர் ஓகேன்ட்டாங்க, நீங்கள் என்ன அப்படியாப்பா அப்படின்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்க. ஏப்பா இங்கே வந்த பின்னாடி எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியுது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சொன்னேன், இது 2ஆம் தாரத்துக்குன்னே பிறந்த பையன், நீ மறு வாழ்க்கைக்கு என்னை பார்க்க வருவேன்னு. அப்போ முதல் வாழ்க்கைக்கு வர்றாங்க, அதோடு போயிடுறாங்க, என்னை பார்க்க வரல, பொருத்தத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கல்யாணம் நடக்குது, விவாகரத்து நடக்குது, வந்து உக்காந்துருக்காங்களா இல்லையா? நான் சொல்கிறதுனால நடக்கவே நடக்காதும்மா. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை. இது எழுதப்பட்டதனுடைய நீதி. இதுதான் இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குது. இந்த ராசிக்கு இந்த ராசி கட்டக்கூடாது, மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் இருக்கக்கூடாது, ஆயில்யத்துக்கு மாமியார் இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் என்ன டைலாக்? எல்லாத்துக்கும் மூல நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி மாமனார் வாழ்ந்ததெல்லாம் நிறைய இருக்குது. நல்ல குடும்பம் சிறப்பாக இருக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதே போன்று ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறத விட கட்ட ரீதியான இந்த பையனும் பொண்ணும் ஒருமித்து வாழ்வாங்களா, இடையில் ஏதாவது வள்ளுகுரு கழுகுகளும் வந்து குடிகொள்ளுமா, இல்லை இப்படியே போகுமா அப்படின்றது வாழ்க்கைன்றது பார்க்கும்போதே தெரியுமா. அதான் கண்ணோட்டமாக பார்க்கும்போதே முன்னோட்டமாக தெரியும். ஐயா நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் நந்தினி மேடம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் பையனுக்காண்டி. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 3/2/92. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கன்னியா லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா? அவனுக்கு எப்ப திருமணம்? பொண்ணே சரியா அமைய மாட்டேங்குங்க மேடம். ஓகே, வருத்தப்பட வேண்டாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா. உங்க மகனுக்கு கன்னியா லக்னம் ராசி, மகர ராசி, திருவோண நட்சத்திரத்துக்கு அற்புதம் தாங்கிய பெயர்ச்சியில் குரு வந்து பாருங்கம்மா. வர்ற இன்னும் ஒரு 4-5 மாதம் கடந்து திருமணமான பாக்கியம் வந்தாலும் சித்திரைக்கு மேலே குரு பகவானுடைய அம்சம் பாருங்கள். கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானாதிபதி, லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசியை பரிபூரணமாக பார்வையிடுவதனால் 3ஆம் இடம் தாம்பத்திய போகஸ்தானத்தையும் 3ஆம் இடம் தாம்பத்திய போகஸ்தானத்திற்கு பாக்கியாதிபதியும் அந்த குரு பார்வையிடுவதனால் நிச்சயமாக அருமையான மருமகள் வாய்க்கக்கூடிய பாக்கியம் வருகிற வருடம் சித்திரைக்கு மேலே முத்திரை பதிக்கலாமா. அதுக்கு முன்னாடியே அந்த அனுகூலம் இவர்களுக்கு கட்டாயம் கிட்டும். தடைகள் மட்டும்தான். 7ஆம் பாவாதிபதி கன்னியா லக்னத்திற்கு குருவே ஒரு வகையில் பாவிதான். அந்த பாவி உங்கள் மகன் ஜாதகத்தில் மறைந்து நின்றால் நிறைந்த பலனாக இந்த குரு பெயர்ச்சியில் கட்டாயம் அருமையான மருமகள் வாய்க்கக்கூடிய அம்சம் உண்டம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, அழைத்ததற்கு நன்றி. ஐயா, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்து நேயர்கள்கிட்ட சொல்லணும். அதாவதுமா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் நம்ம நெற்குன்றத்தில், கோயம்பேட்டுக்கு அருகாமல் நெற்குன்றத்தில் நம்மளை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது. அங்கே சந்திக்கணுன்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 3-4 தினங்கள் சந்திக்கலாம். அது இல்லாமல் என்னுடைய யூடியூப்பில் நிறைய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வையும் இதை பார்க்க தவறியவர்கள் கூட அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். இப்போ நிறைய பொருத்த பந்தத்தில் நம்ம நிறைய சொல்ல துடித்தாலும் நேரம் போதுமின்மை காரணமாக மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். அது மட்டும் பொருத்த பந்தத்தில் நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் விட பொருத்தத்தில் 9 பொருத்தம் 10 பொருத்தம்னு பார்க்குறத விட கட்ட பொருத்தத்தில் நல்ல அமைப்பு 3ம் 7ம் சங்கமம் நல்லா இருந்தால் நல்ல வாழ்க்கை அமைங்கிறதுக்கு விளக்க உரைகளாக என்னுடைய யூடியூப்பில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வுகள் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நிறைவுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதாவது இந்த திருமணத்துல வந்து தடைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது தெரிஞ்சு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து தடுத்து வாழ்ந்தவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இப்படி அதை பத்தி தெரியும்? அதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாதும்மா. அந்த காலத்துல விஞ்ஞானங்கள், டிவி, மீடியாலாம் வளராதனால எங்கேயோ ஒருத்தருக்கு காக்கா உக்கார பணமலை விழுந்த கதையை வாழை மரத்துக்கு தாலி கட்டி ஆகா நல்லா இருக்கம்பா இந்த பையனுக்கு 36 வயசு வரலாம் கல்யாணங்கிறது அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் கங்கண பலம் வந்திருக்கும்.
இது கரெக்டாக வாழை மரத்துக்கு தாலி கட்டி மருதாரத்தெல்லாம் கழிச்செல்லாம் போக்கிறவெல்லாம் முடியவே முடியாதும்மா. நடக்கணும்னு விதி. கள்ளக்காதலியோ இல்லை கள்ளக்காதலனோ மைனஸான அமைப்பை நீ என்னதான் அமைப்பு வாழை மரத்துக்கு தாலி கட்டி ஆழக்கால பூஜைகள் பண்ணி அங்கே பிரஜசனை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தூக்கியெல்லாம் நெட்டமெல்லாம் நிறுத்திடலாம் முடியாதும்மா. செத்தவங்க அதில் போய் சங்கூதனா பொழைச்சிக்குவான் நம்ம. அவனே செத்து போயிட்டான், அவங்க அதில் போய் ஊன்னு ஊதுனா ஜெயிக்க முடியாது. அதான் நிகழ்ச்சியுடைய நான் அடிக்கடி சொல்கிறது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வகையில் சொல்லலாம். மேச லக்னத்துக்கு 7ல் சுக்கிரனோ 7ல் சந்திரனோ அல்லது 4ல் சந்திரனோ 4ல் சுக்கிரனோ அல்லது 10ல் சந்திரனோ சுக்கிரனோ தான் இவெல்லாம் அப்படியே எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம். முதல் வாழ்க்கை தங்காது. ரிஷப லக்னத்திற்கு 7ல் கிரகங்கள் எப்படி இருக்கோ நிறைய சொல்லலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் படப்படன்னு அடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் எந்த மரத்துக்கு தாலி கட்டினாலும் இந்த மரம் பிறக்கும் பொழுது செழிப்பாக அழகான வாழ்க்கையில் செழித்தோங்கி நிறைய பேருக்கு ஆலமரமாக இருக்கணுன்றது விதி. பல கனிகள் பல காய்கள் பல குருவிகள் கூடு கட்டணும்னு அமைப்பு இருந்தால் நான் என்னம்மா சொல்கிறது. எந்த மரத்துக்கு தாலி கட்டினாலும் சரி, தாலி கட்டினாலும் அவன் நல்லா தான் இருக்க போகிறான். பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தம் பார்க்கவில்லை என்றாலும் இந்த 3ஆம் இடமும் 7ஆம் இடம் சங்கமமும் வரக்கூடிய பையனுக்கும் ஆணுக்கும் நல்லா இருந்தா நீ இரவில் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் ராகு காலத்தில் திருமணம் பண்ணி வச்சாலும் அவன் வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அவங்க வாழ்க்கை. அதே போன்று மைனஸ் பாயிண்டில் இருந்துட்டா நீ எவ்வளவுதான் 1000 குருக்களை வச்சு 1000 மந்தங்கள் ஓமங்கள் அங்க பிரதர்சனை எல்லாம் பண்ணினா கூட மைனஸ் தான். கண்டிப்பா சார். மூட நம்பிக்கைகள் விட விதிதான் வலியது அப்படின்னு அருமையா சொல்லியிருந்தீங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.